Good evening guys. ஸோ இந்த ஒரு சம் வந்து நம்ம ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு சம் போட்டிருந்தோம். அன்றைக்கி நிறைய பேர் லீவில் இருந்ததுனால ஜஸ்ட்டு ஒரு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். இது எந்த மெட்டீரியல் அப்படின்னா, இது மெட்டீரியல் நம்பர் 4ல் இருக்கிற கொஸ்டின் நம்பர் 1. இந்த சம் வந்து இந்த ஃபஸ்ட் எவர் கிளாஸ் ஆஃப் ஐடிடி நம்ம இதை ஒரு போர்ஷன் ஆஃப் த சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம், ஜஸ்ட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதை வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். Hope the Excel sheet is visible. Okay, so for the benefit of all, just a brush up பண்ணிக்கலாம். What is interstate and what is intrastate அப்படிங்கிறது. Intrastate supply and interstate supply. Intrastate supply அப்படின்னா என்னன்னா, the location of the supplier and place of supply. இது ரெண்டும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ட்ராஸ்டேட். அது ரெண்டும் வேறு ஊராக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டர்ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் காஞ்சிபுரம் அண்ட் திஸ் இஸ் சென்னை, அதாவது எனக்கு சப்ளை பண்ணுற அந்த சப்ளையர் காஞ்சிபுரத்தில் இருக்கான், நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஐ எம் த கஸ்டமர் அப்படின்னா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் இன்ட்ராஸ்டேட். இஃப் this is Mumbai, the location of the supplier is Mumbai and I am in Chennai. இப்போ Mumbai is in a different state, the state is Maharashtra, and Chennai is in a different state which is Tamil Nadu. So this is called interstate supply. Correct? If it is an intrastate supply, the GST that is chargeable is CGST and SGST, and if it is an interstate supply, it is IGST. For example, assuming I buy one product from Kanchipuram, from a supplier in Kanchipuram for a cost of 50,000 rupees. Okay, let me just make comma. Okay, and I buy one product from Mumbai for say 20,000 rupees. Okay, and the GST rate applicable for this product, say both products are 18%. ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் எப்படி டேக்ஸ் கட்டுவேன், இதுக்கு எப்படி கட்டுவேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை, தட் இஸ் வித்தின் த சேம் ஸ்டேட், ஐ வில் ஸ்பிளிட் திஸ் பர்சன்டேஜ் இன்டு 2 டிவைடட் பை 2. ஸோ இது 9% வருது இல்லையா? ஸோ ஐ வில் பே 9% டுவர்ட்ஸ் சிஜிஎஸ்டி அண்ட் 9% டுவர்ட்ஸ் எஸ்ஜிஎஸ்டி. கரெக்ட்? I am just brushing up the concept so that it doesn't sound new to you. அப்போ என்ன பண்ண போகிறோம், this is the value of supply, என்னோட ப்ராடக்டோட காஸ்ட் இது, ஸோ இதில் 9% கம்ப்யூட் பண்ண போகிறேன். அண்ட் சிமிலர்லி எஸ்ஜிஎஸ்டிக்கு another 9%. okay, so the total tax for this product is 9,000 and the total invoice value is nothing but the value of supply plus the tax amount. ஏதாவது என்னோட டோட்டலாக நான் அந்த கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். டன். இதுவே ஐஜிஎஸ்டியாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் தி குவான்டிட்டி இன்டூ த பர்சன்டேஜ் பை 2. நான் என்ன பண்ணுவேன், த என்டையர் 18%ஐயும் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இங்கே மை இன்வாய்ஸ் வேல்யூ வில் பி 20,000 plus 3,600. Understood? So இதுதான் intrastate and interstate அப்படின்றதுக்கான difference. So if the buyer and the seller are within the same state, I am saying buyer and seller just for an understanding, but the provision என்ன சொல்கிறது அப்படின்னா location of the supplier and place of supply. If இது ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் இருக்குது or ஒரே ரீஜனில் இருக்குது அப்படின்னா that is called intrastate, and if it is between two states, if it involves two states, that is called interstate supply. So with this basic background we will go into the question. Okay, Mr. A makes intrastate supply of goods valued at rupees 50,000 to Mr. B within the state of Karnataka. So இங்கே intrastateனா நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. A அப்படின்றவனும் கர்நாடகாவில் இருக்கான், B அப்படின்றவனும் கர்நாடகாவில் இருக்கான். ஸோ இட் இஸ் கால்ட் intrastate supply.
B makes interstate supply to X Limited located in Telangana after adding 10% as his margin. So, இப்போ என்ன ஆகுது, A கிட்டேந்து B வாங்குறான், B வந்து என்ன பண்ணுறான், அதை ஃபர்தராக ஒரு 10% மார்ஜின் வச்சு, he is like a retailer, he adds 10% as his margin and sells it to another person, that is X Limited அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இருக்கிறான், and that person is located in Telangana. இப்போ பார்த்தீங்கன்னா the second transaction, the first person is in Karnataka and the second person is in Telangana, which involves two states, இல்லையா? So that is called interstate supply. So after adding 10% as his margin, he has sold it. Okay. Thereafter, X Limited sells it to Y in Telangana, and again an intrastate supply. இப்போ என்ன ஆகுது, X Limited and Y both are in Telangana, it again becomes an intrastate supply after adding another 10% as his margin. Okay. Assuming that the rate of GST chargeable is 18%, that is CGST at 9% and SGST at 9% and IGST chargeable is 18%. Calculate tax payable at each stage of the transaction detailed above, whether ITC is available, wherever ITC is available and can be utilized. Calculate the net tax payable in cash. At each stage of the transaction, indicate which government will receive the tax paid and to what extent. Ready? ஸோ இங்கே நம்மளுக்கு 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கர்நாடகா டு கர்நாடகா போகுது, இன்னொன்று கர்நாடகா டு தெலுங்கானா போகுது, இன்னொன்று தெலுங்கானா டு தெலுங்கானா போகுது. ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம் அண்ட் இதை சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஓ, பிஃபோர் வி கோ இன்டு இட், I am going to split the answers into 4 parts. I am going to make it as 4 parts. In the first part, I am going to compute the output tax liability, and in the next part, I am going to compute the input tax credit, and in the third part, I am going to compute the net tax payable to the government, and in the fourth part, we are going to compute the revenue to each government at each stage of the transaction, right? So இதை இப்படி 4 போர்ஷனாக நம்ம இந்த ஒரு கொஷினை பிரிக்க போகிறோம். The question might sound very easy, but இதை கம்ப்யூட் பண்ணுறது is quite difficult. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் we are going to compute the output tax liability, right? First transaction, where is the location of the supplier? இதில் supplier யாரு? First questionல you can go back to the question and see. A அப்படிங்கிறவன் he is making the sale, so he is the supplier, கரெக்டாக? ஸோ அந்த A எந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா he is in Karnataka. And where is the buyer? B is also in Karnataka. இங்கே place of supply அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், because this is what provision says, but இதோட உண்மையான meaning of this word we will understand in the upcoming classes. For now being, just understand this as the customer's location, right? So he is also in Karnataka, correct? And what is this nature of supply? If both are within the same state, it is called intra-state supply, correct? Next, in the second transaction, B is located in Karnataka, but customer is located in where? Telangana, correct? And this is going to be an interstate supply, correct? Next, X Limited is again in Telangana. இங்கே வந்து third transaction he is the supplier, இல்லையா? X Limited is in Telangana and the customer is also in Telangana, and this again becomes an intra-state supply, correct? இப்போ what is the value of supply அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Value of supply is nothing but what is the value of the product, correct? In the first place, the value is 50,000. அவன் வந்து 50,000க்கு அதை விற்கிறான் அப்படிங்கிற டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குது. So it is straight cut understood, it is 50,000. In the second place, they say it is 50,000 into 50,000 into 10%, correct? அதாவது he is adding another 10% as his margin. So what happens? You can also compute it like this. The value of supply is 55,000, right? இப்போ நெக்ஸ்ட்டு இவனோட வேல்யூ அப்போ என்னவாக இருக்கும்? இதுலேருந்து இன்னொரு 10% சொல்கிறான், கரெக்டாக? அந்த தேர்ட் ட்ரான்சாக்ஷன் he again adds another 10% as his margin. So in which case it will be 55,000 into, I'm sorry, it's not into, it is plus. I'm really sorry, it is plus, and here it is plus 55,000 into
10%. Correct? So இங்கே என்ன ஆறுது 55,000 into 1.1. This will be the value of supply. Correct? இப்போ இந்த வேல்யூ ஆஃப் சப்ளைல தான் நம்ம எதில் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா the value of supply. என்ன அவன் ரேட்டு அவன் சார்ஜ் பண்ணுறானோ அதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஐ எம் ஜஸ்ட் என்ட்ரிங் எவ்ரி டீட்டெயில். எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா at 9%. எஸ்ஜிஎஸ்டி இது ஏன் எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தெலுங்கானான்னு பிரிக்கிறேன் அப்படிங்கிறத கிளாஸ் போக போக நம்ம பார்க்கலாம். இந்த சம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். at 18%. கரெக்ட்? இந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எந்த ரெண்டுத்துக்கு நான் சார்ஜ் பண்ணணும்? இட் இஸ் ஃப்ரம் கர்நாடகா டு கர்நாடகா. ஸோ சிஜிஎஸ்டிக்கு ஒரு 9%ம் எஸ்ஜிஎஸ்டிக்கு ஒரு 9%க்கு போகணும். கரெக்டாக? ஏன்னா இன்ட்ரா ஸ்டேட்னா we have to split the total tax into by 2 and give it to CGST and SGST equally. ஸோ இங்கே என்ன ஆகுது 50,000 into ஒரு 9% towards CGST, 50,000 into ஒரு 9% towards SGST Karnataka, because this transaction happens in Karnataka, so I am mentioning it as SGST Karnataka. Correct? இந்த transaction பொறுத்த வரைக்கும் it is from Karnataka to Telangana and it is an interstate supply. If it is an interstate supply, we have to charge it as IGST. So IGST la entire 18% will go to IGST. Here the output tax liability for this transaction, second transaction, is 9,900. Correct? And again in the transaction it is again intrastate because it involves Telangana and Telangana. Correct? It involves Telangana and Telangana. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா into 9% towards CGST and 9% towards SGST Karnataka. I'm sorry, SGST Telangana. இப்போது total tax liability எவ்வளோன்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்? ப்ளீஸ் டூ ஒன் ஸ்மால் ஃபேவர் ஃபார் மீ. எங்கெல்லாம் அமௌண்ட் இல்லையோ அங்கெல்லாம் தயவு செஞ்சு 0 போடுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப அப்சர்டான ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், பட் திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட் டியூரிங் யுவர் எக்ஸாம்ஸ். 0 இல்லை அப்படின்னா வென் யூ ஆர் ஃபாஸ்ட்லி கம்ப்யூட்டிங் இன் யுவர் கேல்குலேட்டர் தெரியாமல் நம்ம மறுபடியும் இங்கே எழுத வேண்டிய நம்பரை எடுத்து இங்கேயோ 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 எங்கே வேணால் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அங்கே நம்பர் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இங்கே நம்பர் 4,500 எழுதிட்டு இங்கே நம்பர் இருக்காது அப்படின்னா இமீடியட்டாக அங்கே டேஷ் போடுங்க, இல்லை 0 போடுங்க. இல்லைனா நம்ம இன்வேரியபிளி நம்மளுக்கு இருக்கிற அங்கே இருக்கிற டென்ஷனில் we will write the number somewhere else than here. கரெக்ட்? ஸோ அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நம்பர் இல்லையோ அங்கெல்லாம் உடனே டேஷ் ஆர் 0 போட்டே ஆகணும். ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியும். It is nothing but the value of supply plus the total tax liability. This will be my invoice value. Correct? இதையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ வித் திஸ் we are covering the first part of the question. நம்ம இந்த முதல் பார்ட்டை பண்ணி முடிச்சிட்டோம். அவுட்புட் tax liability கம்ப்யூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ now coming to the input tax credit. What do you mean by input tax credit அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். If I am a manufacturer, okay, I am a manufacturer of say Yamaha bikes. I think I gave the same example in the class. So I need many raw material for my product, right? I need a plastics வேணும், எனக்கு covers வேணும், braking wires வேணும், etc. right? My output is bike and whatever I buy to make that output, that is the bike, are called as my inputs. Correct? I may buy wires, wheel, mirrors, etc. Whatever I buy, they are called as my input. When I am selling my bike, I will charge GST on it and collect it from a customer. Correct? இப்போ நான் Yamaha showroom போனேன் அப்படின்னா அவங்க வந்து they will charge GST. Correct? So அந்த when Yamaha is charging GST on its customer, it is called output tax liability. Simple. And Yamahaக்கு வந்து இந்த வீலு, வயரு, மிரர் இதெல்லாம் விற்ற ஒரு சப்ளையர் இருந்திருப்பான் இல்லையா, அவன் சார்ஜ் பண்ணுறது Yamaha would have paid to the respective suppliers, and the whatever tax they had paid to their suppliers for the inputs they had purchased, that is called input tax credit. This is not liability, please.
this is input tax credit, and this can be also called ITC in short, and simply credit also. So in the மூணு term are the same. Input tax credit, in ITC or credit, all three mean the same. So whatever tax that I am paying on my inputs, I am eligible to call it as input tax credit. Yes, we have few restrictions called blocked credits, அந்த மாதிரி சில issues இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த respective classes-ல பார்க்கலாம். But this is what input tax credit means. Okay, so what government is saying is, if you have paid, say example, I have purchased inputs for 10 lakh rupees, இந்த ஒயர் வீல் எல்லாமே 10 lakh rupees வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து அந்த 10 lakh rupeesக்கு நான் ஒரு 2 lakh rupees அதில் நான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன் அப்படின்னா, அதே மாதத்தில் நான் வந்து நிறைய பைக்ஸ் விற்று ஐ ஆம் கெட்டிங் அன் அவுட்புட் டேக்ஸ் liability ஆஃப் சே 7.5 lakhs. ஓகே, கவர்மெண்ட் இஸ் சேயிங் ஐ ஆம் எலிஜிபிள் டு யூட்டிலைஸ் திஸ் இன்புட்டுக்கு நான் கட்டியிருக்கிற ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இந்த 2 lakhs, அதை வந்து என்னோட அவுட்புட் டேக்ஸ் liabilityக்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீ கவர்மெண்ட்டுக்கு கட்டினா போகிறோம் அப்படிங்கிறது கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி அதுக்கு வந்து 6 ரூல்ஸ் இருக்குது. இந்த 6 ரூல்ஸ் படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட கண்டிஷன். இதுக்கு ஏர்மாறாக நம்ம வந்து நேர்மாறாக எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். தீஸ் ஆர் ரூல்ஸ், தீஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் ஐஜிஎஸ்டி கிரெடிட் என்கிட்ட இருக்கோ, இப்போது நான் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளையில் நான் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதில் நான் ஐஜிஎஸ்டி கட்டியிருப்பேன் இல்லையா, அந்த ஐஜிஎஸ்டி கிரெடிட் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறான், ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான். அது போக என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது, ஐஜிஎஸ்டி கிரெடிட் என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அகெயின்ஸ்ட் எய்தர் சிஜிஎஸ்டி லைபிலிட்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி. எதுக்கு அகெயின்ஸ்டாக வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ரப்போர்ஷனில் வேணாலும் பண்ணலாம், எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட்டு சே எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இருக்குது, ஆனால் எனக்கு ஐஜிஎஸ்டி பேயபிளே 2 lakhs தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், let me write it down so that you don't get confused. I have ITC of IGST. Okay, say for example 10 lakhs, but my output tax liability of IGST is only 2 lakhs. Okay, I am just assuming the question. Okay, இப்போது அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு பாயிண்டில் they are saying IGST credit இந்த 10 lakhs இருக்கா, அதை முதல்ல எடுத்துக்கோ, அதை எடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி இதுக்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணது போகவும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட எவ்வளோ இருக்குது பேலன்ஸ், 8 lakhs இருக்குது. ஓகே, அந்த பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா go to the rule number 2. ஓகே, பேலன்ஸ் ஐஜிஎஸ்டி கிரெடிட் it can be utilized against CGST liability or SGST liability in any order and in any proportion. So இப்போ எனக்கு example, I have output tax liability towards IGST, CGST and SGST. Okay, I have output tax liability towards CGST to the extent of 3.5 lakhs. இங்கே ஒரு 3.5 lakhs இருக்குது அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ இருக்குது, let me take it as 4.5 lakhs. இதுவும் 4.5 lakhs. என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 8 lakhs இருக்குது. ஐ கேன் மேக் லைக் திஸ், இங்கே வந்து ஒரு 4.5 lakhs-ஐ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் என்கிட்ட கிரெடிட்டு ஆஃப் ஐஜிஎஸ்டி, என்கிட்ட 3.5 lakhs தான் இருக்கும், அதை வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆர் இந்த 4 lakhs 8 lakhs-ஐ ஈவனாக 4 lakhs-னு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆர் எனி ஆர்டர், எனக்கு எந்த ஆர்டரில் வேணுனாலும் நான் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்டோட ரூல். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இது பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபுல்லாக நீ யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் லுக் இன் டு ரூல் 3 அண்ட் ரூல் 4 அண்ட் ஆல் தி அதர் ரூல்ஸ். இன்ஃபேக்ட் ஓகே, நான் ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஐ வில் லுக் இன் டு மை சிஜிஎஸ்டி கிரெடிட். நான் வந்து லோக்கலாக ஏதோ வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் கட்டியிருக்க ஜிஎஸ்டி, ஐ வுட் ஹவ் பேட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அந்த சிஜிஎஸ்டி கிரெடிட்டை முதல்ல என்ன சொல்கிறான், சிஜிஎஸ்டி லைபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணு. அது போக உங்ககிட்ட சிஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குது அப்படின்னா தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அகெயின்ஸ்ட் ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போகவும் என்கிட்ட பேலன்ஸ் சிஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குது, ஐடிசி இருக்குது அப்படின்னா தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அகெயின்ஸ்ட் தி அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் IGST. ஓகே, இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் I should come to SGST credit. SGST credit should be utilized first against SGST liability and balance SGST credit ஏதாவது இருந்ததுன்னா that can be utilized against IGST liability. If you see
in CGST against adjust பண்ணலாம் or IGST against adjust பண்ணலாம். SGST என்ன சொல்றான்? SGST against adjust பண்ணலாம் இல்லனா IGST against adjust பண்ணலாம். CGST எடுத்து SGST கோ SGST எடுத்து CGST கோ adjust பண்ண கூடாது because it is strictly prohibited. Government says நீ இதை யூட்டிலைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறது. ஸோ utilization of CGST credit against SGST liability or utilization of SGST credit against CGST liability, the above two utilization are strictly not allowed அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? with this just gave you the basics of our input tax credit. I know it's quite a lengthy class, but please bear with me. This is a very important question. Now we are going to compute the input tax credit at each stage. இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட ஸ்டேஜ்லேயும் வாட் இஸ் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கம்ப்யூட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது மிஸ்டர் ஏ, கரெக்டாக மிஸ்டர் ஏ தான் இங்கே சப்ளையர். மிஸ்டர் ஏ, இங்கே மிஸ்டர் பி, இங்கே எக்ஸ் லிமிடெட். தீஸ் ஆர் தி சப்ளையர்ஸ். கரெக்டாக இவன் என்ன இன்புட் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத மிஸ்டர் ஏ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவன் என்னென்ன இன்புட் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற டீட்டெயில் நம்மக்கிட்ட இல்லை. அப்போது அவங்ககிட்ட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். ஐடிசி ஆஃப் சிஜிஎஸ்டி, ஐடிசி ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா, ஐடிசி ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி தெலுங்கானா. ஓகே, இப்போது இவன்கிட்ட என்ன ஐடிசி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ வாட் டு யூ டூ? யூ அஸ்யூம் ஹீ இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டேஜ் சப்ளையர். அவன்கிட்ட அவன் தான் பேசிக்லேருந்தே இன்புட் எடுத்திருக்கான். அவனை வேறு எதுவும் இன்புட்ஸ் யூஸ் பண்ணதான் எனக்கு தெரியல, அதனால் அவனுக்கு எதுவுமே ஐடிசி இல்லை அப்படின்னு சொல்லி நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இவனோட ஐடிசி என்ன? இவன் யார்கிட்டேருந்து, மிஸ்டர் பி யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கான் அப்படின்னா ஏ கிட்டேருந்து வாங்கியிருக்கானா. ஏ அவனோட இன்வாய்ஸில் என்னென்னலாம் சார்ஜ் பண்ணியிருக்கான்? எஸ், சார்ஜ் 9% ஆஃப் CGST and 9% of SGST கர்நாடகா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐடிசி ஆஃப் CGST அப்படின்னு சொல்லி ஒரு 4500, ஐடிசி ஆஃப் SGST கர்நாடகா அப்படின்னு சொல்லி ஒரு 4500 போடுறேன். ஓகே, இங்கெல்லாம் இட் இஸ் கோயிங் டு பி 0. இப்போது எக்ஸ் லிமிடெட், இந்த தேர்ட் டிரான்சாக்ஷனில் எக்ஸ் லிமிடெட் இஸ் த சப்ளையர். அவனோட பர்ச்சேஸ் பண்ணது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கான்? பி கிட்டேருந்து வாங்கியிருக்கான். அவனோட இன்வாய்ஸில் எவ்வளோ அவன் டேக்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னா ஐஜிஎஸ்டி அட் 18% 9900 போட்டிருக்கான். கரெக்ட். ஸோ 9900 இஸ் எக்ஸ் லிமிட்டடோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்ட் இட் இஸ் 0 இன் ஆல் தி அதர் பிளேசஸ். இப்போது மிஸ்டர் ஏவோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் 0, மிஸ்டர் பியோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் 9000, எக்ஸ் லிமிட்டடோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் 9900 ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ இது சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா, கண்ணை மூடிண்டு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாஜரேஷன், கண்ணை மூடிண்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த செகண்ட் காலமுக்கு ஐடிசின்னு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து இங்கே செகண்ட் காலமில் போடணும். இங்கே செகண்ட் காலமில் என்ன அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து எக்ஸ் லிமிட்டடுக்கு தேர்ட் காலமில் நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக போடணும். இங்கே ஐஜிஎஸ்டி போட்டிருக்கோமா, இங்கே ஐஜிஎஸ்டி, இங்கே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா போட்டிருக்கோமா, இங்கே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா. ஃபஸ்ட்டு டு செகண்ட் காலம் டு தேர்ட் காலம் இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டக்குன்னு சம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன க்ளூ, அவ்வளோதான். ஓகே, ஸோ வி ஆர் டன் வித் தி ஃபர்ஸ்ட் 2 parts ஆஃப் தி கொஸ்டின். என்னென்ன பார்ட்ஸ்னா அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த 2 போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கம்ஸ் வாட் இஸ் தி டேக்ஸ் பேயபிள் டு த கவர்மெண்ட் பை ஈச் சப்ளையர். இதை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். by each supplier, right? We'll go to the next part. இங்கே எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா, particulars, what are all the taxes that are to be paid, அது எல்லாமே இந்த காலமில் கொண்டு வந்து போகிறோம். கர்நாடகா,
SGST Telangana IGST. ஸோ இது எல்லாமே பே பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் யார் பே பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோன்னா, it is always the supplier. Unless it is a reverse charge mechanism, the tax has to be paid to the government by the supplier, right? In the first transaction, who is the supplier? Mr. A is the supplier. So what are we going to do? We will write it as Mr. A. Mr. A என்னென்ன tax கட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவனோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன, அவனோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி என்னங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். His output tax liability is 4,500 towards CGST and SGST கர்நாடகாவுக்கு ஒரு 4,500. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டேப்லேருந்து என்னோட ஃபஸ்ட்டு டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். I am going to write 4,500 and 4,500 here. கரெக்டாக? இங்கே அவனுக்கு எதாவது அமௌண்ட் இருக்கா? எதுவும் இல்லை. அதனால் I am putting it as 0. இவனுக்கு அகெயின்ஸ்டாக I am going to the second அந்த part of the question, part of the answer. அவனுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது அப்படிங்கிறத நான் கேப்சர் பண்ண போகிறேன். அவனுக்கு அகெயின்ஸ்டாக லெட் மீ மேக் திஸ் அஸ் தி லாஸ்ட் காலம், ஏன்னா மேலே இருக்கிறது அதே ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அவனுக்கு என்ன, இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் அவனுக்கு என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது? எதுவுமே இல்லை. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எனக்கு நேரம் என்ன போட போகிறோம், 0 0 0 0. இப்போது வாட் இஸ் த நெட் tax payable by Mr. A to the government, right? என்ன பண்ண போகிறோம், output tax liability minus input tax credit will be my net tax payable. புரிஞ்சுதா? இது with respect to Mr. A. Who is the supplier in the second transaction? இங்கே யார் supplier? B is the supplier, correct? இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஐ எம் ஜஸ்ட் காப்பிங், நீங்கள் இதை சம்மா சால்வ் பண்ண போகிறீங்க. மிஸ்டர் பியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இஸ் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி? வில் டேக் இட் ஃப்ரம் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். அவனோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி 0 டுவர்ட்ஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகா அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தெலுங்கானாக்கு அகெயின் 0, ஐஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக 9,900 இஸ் இஸ் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி, கரெக்ட்? ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 9,900. ஓகேவா? இப்போது இதே காலத்துக்கு கீழே இவனுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, he has input tax credit of CGST to the extent of 4,500, input tax credit of SGST to the extent of 4,500, கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கெல்லாம் 0 போடணுமா? கிடையாது. இங்கே ஒரு 4,500 போடணும், இங்கே ஒரு 4,500 போடணும், கரெக்ட்? because this is 4,000 and this is 4,500 and 4,500. அதை அப்படியே எடுத்து இங்கே நான் எழுதுகிறேன். இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இப்படி ரோ வைஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே காலம் வைஸ் எழுதணும், கரெக்ட்? புரிஞ்சுட்டா? இங்கே வந்து பிக்கு நேரம் என்ன இருக்குது, 4,500 4,500 0 0. இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், 4,500 4,500 0 0. ஓகே, இப்போது now it is very critical, kindly listen to it. What is the utilization condition? ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி கிரெடிட் இருந்ததுன்னா ஐஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருந்ததுன்னா அது என்ன ஆர்டரில் வேணாலும் சிஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாவோ எஸ்ஜிஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாவோ யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போது மிஸ்டர் பியை பொறுத்த வரைக்கும் டஸ் ஹீ ஹாவ் எனி ஐஜிஎஸ்டி கிரெடிட்? நோ, ஹீ டஸ் நாட் ஹாவ் ஐஜிஎஸ்டி கிரெடிட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் 2 conditions I ignore because I don't have any IGST credit. Next comes rule number 3 which talks about CGST credit. CGST credit இருந்தது அப்படின்னா that can be utilized against CGST liability. அப்படி அது இல்லை, CGST liability utilize பண்ணது போகவும் என்கிட்ட CGST credit balance இருந்தது அப்படின்னா that can be utilized against IGST liability அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே does Mr. B have any input tax credit of CGST credit அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் yes, he has CGST credit and as per rule number 3 that has to be utilized against CGST liability, but he does not have CGST liability. So rule number 4 comes into picture where they say CGST credit இருந்தது அப்படின்னா that can be utilized against IGST liability. So நம்ம என்ன பண்ண போகிறோம், utilization of CGST credit against
the output tax liability of IGST. Is it clear? ஏதாவது doubt இருக்கா? Doubt இருந்தது அப்படின்னா you can text me saying that you have a doubt in the third part of the answer, which is the net tax payable to the government. அந்த போர்ஷனில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு you can WhatsApp me. Okay, so I am going to utilize CGST ஓட credit against the IGST payable. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், -4500 இந்த கிரெடிட்டை இங்கேருந்து எடுத்துட்டு இங்கே 4500 யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, புரியுதா? இப்போ அடுத்து என்ன ஆகுது, இப்போ என்கிட்ட CGST credit entirely nullify ஆகிடுச்சு. if I total these two it sums up to 0. so I have covered up to rule number 4. now I have to see rule number 5 and 6. rule number 5 என்ன சொல்கிறான், SGST credit இருக்குது அப்படின்னா that can be utilized against SGST liability, and if I have any balance SGST credit that can be utilized against IGST liability. I do not have any SGST liability, so I am going to utilize the SGST credit against the output tax liability of IGST. okay, மற்ற எல்லா இடத்துலையும் I am putting zeros. now any doubt in this part of the answer, kindly let me know. now net tax payable by Mr. B to the government. ஸோ அவன் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதே என்னது, IGST மட்டும்தான். அந்த IGSTலையும் நான் என்ன பண்ணுறேன், CGST கிரெடிட்டையும் SGST கிரெடிட்டையும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் பே பண்ண போகிறேன். திஸ் சம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் net tax payable to the government. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இவன் கேஷாக எவ்வளோ கட்டணும், கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் இவன் வந்து 900 rupees கட்டினா போகிறோம். வேறஸ் அவனோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருந்தது, he had an output tax liability of 9900, whereas he is going to pay to the government only to the extent of 900 because he had already paid it to the government through the first transaction 4500 CGST and SGST pay பண்ணிட்டதுனால இங்கே he is going to pay only 900. okay, இப்போ we'll go to the third part of the question. Mr. இல்ல X limited, correct? third part of the question where it is the supplier is X limited. how do I know it's X limited? because I know this heading which says the location of the supplier is Telangana and the supply is from X limited to Y limited, correct? so இங்க யாரு third person is X limited. அவனோட output tax liability என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, I'll go to the first point again. அவனோட output tax liability is 5445 towards CGST and 5445 towards SGST, correct? Telangana 9%, correct? so இங்கே என்ன போட போகிறேன், 5445 and let me take the heading again, உங்களுக்கு கீழே தெரியாது. third partல 5445 towards CGST, 5445 towards SGST Telangana, correct? அவனோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், அப்படியே நான் கீழே வந்தேன்னா I have his ITC பாக்ஸ் அண்ட் அதில் அவனோட ITC என்ன 9900 ஆஃப் ITC ஆஃப் IGST, கரெக்ட்? இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றதில் நான் இங்கே எல்லாமே 0 போட்டுட்டு இங்கே மட்டும் 9900 அப்படின்னு போடுறேன். இப்போது யூட்டிலைசேஷன் ஆஃப் IGST கிரெடிட், we again go to the rules. ரூல் 1 என்ன, IGST கிரெடிட் இருந்தது அப்படின்னா that should be first utilized against IGST liability. அது போகவும் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா that can be utilized against CGST liability or SGST liability in any order and in any proportion. okay, இப்போ நான் it is my wish, இந்த 9900 I can do any way. I can utilize 9900 5445 towards CGST and balance என்ன இருக்கும் 4455 towards SGST liability. அப்படியும் நான் பண்ணலாம். இல்லை 9900 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ஒரு 4950 இங்கே ஒரு 4950னும் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆர் ஃபஸ்ட்டு 5445 டுவர்ட்ஸ் SGST கிரெடிட் அண்ட் பேலன்ஸ் டுவர்ட்ஸ் CGST அந்த மாதிரியும் நான் யூட்டிலைஸ் பண்ணலாம். என்ன ஆர்டரில் வேணாலும் நான் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கோயிங் டு யூட்டிலைஸ் ஃபஸ்ட்டு CGST என்ன பேயபிள் இருக்கோ அதை மொத்தத்தையும் IGST யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி
ஜீரோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்கிட்ட என்ன கிரெடிட் இருக்கோ அதை மட்டும் நான் எஸ்ஜிஎஸ்டி தெலுங்கானாக்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தட் இஸ் பியூர்லி மை விஷ். இஃப் யூ வாண்ட் டு டேக் சம் அதர் ஸ்டாண்ட் யூ கேன் டூ தட். இட் இஸ் totally your wish. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி கிரெடிட், சாரி திஸ் இஸ் நாட் சிஜிஎஸ்டி கிரெடிட், this is going to be utilization of IGST credit against the output tax liability of CGST. ஸோ என்கிட்ட 9,900 என்கிட்ட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருந்தாலும் என்னோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன, வெறும் 5445 கட்டினா போகிறோம். அப்போ இங்கே மொத்தத்தையும் 9,900 நான் போடணுமா இல்லை வெறும் 5445 போடணுமா? இட் இஸ் வெரி லாஜிக்கல். நான் 5445 போட்டால் போகிறோம். என்கிட்ட 10,000 இருக்குது, ஆனால் நான் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது 2,000 தான் அப்படின்னா நான் 10,000 கவர்மெண்ட் கட்டுக்க போகிறேன்? இல்லை, நான் வந்து 2,000 தான் கட்ட போகிறேன். சேம் லாஜிக். ஸோ எனக்கு 5445 தான் பேயபிள். அதனால் 9,900லேருந்து நான் 5445 மட்டும் இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஐ ஸ்டில் ஹாவ் அ பேலன்ஸ் ஆஃப் 4455 ஐஜிஎஸ்டி கிரெடிட் என்கிட்ட இன்னும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் யூட்டிலைஸ் இட் அகேன்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி பேயபிளுக்கு அகேன்ஸ்டாக என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி கிரெடிட் அகேன்ஸ்ட் த அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி. இங்கே நான் 5445 போடணுமா இல்லை 4455 போடணுமா? ஐ ஷுட் புட் 4455. ஏன்னா எனக்கு 9,900 தான் என்கிட்ட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டே இருக்குது. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஐ ஹாவ் ஆல்ரெடி யூட்டிலைஸ்ட், ஐ ஹாவ் ஆல்ரெடி யூட்டிலைஸ் 5445. அது போக என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 4455 தான் இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் என்னால் இங்கே யூட்டிலைஸ் பண்ண முடியும். hope this is clear. Now my input tax credit IGST credit is completely utilized. I don't have any credit balance with me. இப்போ என்ன ஆகுது, net tax payable to the government by X limited என்னன்னு பார்த்தோன்னா it is 990 rupees. Okay, 990 rupees has to be paid by X limited to the government because he has already paid to the government through B to the extent of 9,900. Correct. So this takes us to the end of part 3 of the question where we compute what is the net tax payable. Government க்கு கேஷா நான் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது இந்த third part of the questionல நம்ம பார்த்தோம். Now we will go to the fourth part of the question where we are going to compute the revenue accruing to each government. இப்போ before that, if you had taken some other assumption and if you had utilized this 9,900 credit in equal parts, இங்கே ஒரு 4,500, இங்கே ஒரு 4,450 வருமா, எவ்வளோ வரும், 4,950, இங்கே ஒரு 4,950, இங்கே ஒரு 4,950ன்னு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே காமிச்சிடுறேன். You would have got CGST payable to the net tax of CGST payable to the government as 495 and net tax of SGST payable to the government as 495. So idume ultimately if you add all of this you will again get the same 990. Okay, the net impact will be the same but you can take whatever assumption you want. Okay, I have taken this assumption where I am utilizing first again CGST liability, but நீங்கள் என்ன assumption வேணால் எடுத்துக்கலாம். But kindly if you are making some assumption you just write a note assuming that the IGST credit is first utilized against the CGST liability before and the balance credit is utilized towards SGST liability. Okay, if you are taking assumption that IGST credit is equally utilized between CGST and SGST, you can write that as the assumption. Done. Now we are going to the fourth part of the question where we are calculating the revenue accruing to the government. Okay, so first நம்ம என்ன பண்ண போறோம்னா particulars. This is the fourth part of the question. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இப்படி பிரித்து வேறு டேப்ஸில் போடுறேன். யூ கேன் ரைட் இட் ஒன் பிலோ தி அதர். ஒரு டேபுலேஷன் மாதிரி ஒரு டேபிளாக கீழே கூட கொடுக்கலாம். ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த டிரான்சாக்ஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா most of us will say two governments, that is
Karnataka government and Telangana government, but that is not the answer. There are 3 governments involved. One is central government, one is Karnataka government, one is Telangana government. Whatever we talk IGST, CGST, everything that belongs to the central government. So there are 3 governments involved. One வந்து central government, one Karnataka government, and one வந்து Telangana government. So இந்த 3 கவர்மெண்ட்டுக்கும் எப்படி ரெவென்யூ அக்ரூ ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் A to B பண்ணுறான் இல்லையா, ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் A to B பண்ணுறான். அதில் நெட் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணான்? பெய்டு பை மிஸ்டர் A டு த கவர்மெண்ட். எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? இங்கே போய் பார்த்தோன்னா மிஸ்டர் A நெட் டேக்ஸ் பேபிள் பை மிஸ்டர் A டு த கவர்மெண்ட்னு இப்போ தேர்டு கம்ப்யூட் பண்ணோம் இல்லையா. சிஜிஎஸ்டிக்கு ஒரு 4500 எஸ்ஜிஎஸ்டி கர்நாடகாவுக்கு ஒரு 4500 பே பண்ணியிருக்கான். ஸோ ஐ எம் கம்மிங் ஹியர், CGST belongs to the central government, correct? So I put towards central government 4500 and towards Karnataka government 4500 அவன் பே பண்ணியிருக்கான், கரெக்டா? இப்போ I am putting one total. I'll put one total here. This is the tax that accrued to the respective governments at the first stage of the transaction. Now the second transaction B to X limited. In the transaction la B to X limited la அவன் எவ்வளோ tax government க்கு pay பண்ணா? He paid IGST to the extent of 900 and IGST is a tax that accrues to the central government. So first நான் என்ன பண்ணுறேன், net tax paid by Mr. B to the government எவ்வளோ கட்டியிருக்கான்? 900 கட்டியிருக்கான். வேறு ஏதாவது கர்நாடகாவுக்கு தெலுங்கானாவுக்கு கட்டியிருக்கானா? கட்டலை. But he has made one utilization. He has utilized CGST credit against the output tax liability of IGST. அதாவது CGST ஓட கொடுக்க வேண்டியதை எடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? IGSTக்கு கொடுத்துருக்கான். But we know one thing, CGST and IGST both are the revenue to the central government. So we are not bothered about this cross utilization. ஏன்னா எனக்கு சிஜிஎஸ்டின்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டேக்ஸ் தான், ஐஜிஎஸ்டிங்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டேக்ஸ் தான். அதனால் இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இப்போ என்ன ஆகுது? யூட்டிலைசேஷன் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் அகெயின்ஸ்ட் தி அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு அக்ரூவான டேக்ஸை எடுத்து அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும்? நான் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு 4500 மைனஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அது கட்டியிருக்கான். அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது எதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி கிரெடிட் against the output tax liability of SGST credit against the output tax liability of IGST பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் த நெட் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். I'll add this net impact here also. இப்போ என்ன ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ டேக்ஸ் அக்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக 9900 ஆயிருக்கு. கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எதுவும் ஆகலை, தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெவன்யூவும் போகலை. திஸ் இஸ் அட் த எண்ட் ஆஃப் தி செகண்ட் ட்ரான்சாக்ஷன். அதாவது B to X limited பண்ண ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் தி சினேரியோ அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அண்ட் தேர் இன்வால்வ் அ தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் X limited to Y. Correct? And what tax has X limited paid to the government? It has paid Telangana government a tax of 990. So நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு நேராக தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு நேராக what tax he has paid? He has paid 990 rupees towards Telangana government. I know the value here. இதுக்கப்புறம் I am going to consider what he has utilized. கரெக்டாக? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான்? யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி கிரெடிட் அகெயின்ஸ்ட் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் சிஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், சிஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பற்றி ஐ ஆம் நாட் பாதர்ட். ஓகே, I am much more worried about utilization of IGST credit against the output tax liability of SGST. So he has IGST central government கொடுத்திருந்ததை எடுத்து அவன் தெலுங்கானா கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். அது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட்
4,455. Okay. So utilization of IGST credit against the output tax liability of SGST, correct? So IGST எங்க இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 4455 நான் மைனஸ் பண்ணி இங்கே ஒரு 4455 ஆட் பண்ணுறேன். இப்போ வாட் இஸ் த நெட் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நெட் இம்பேக்ட் ஆஃப்டர் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன கவர்மெண்ட் கட்டியிருக்கான், முதல்ல எந்த கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன யூட்டிலைசேஷன் பார்க்குறோம், என்ன நெட் இம்பேக்ட் எந்தெந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே பார்த்தோன்னா at the last stage, assuming this is the final stage of the transaction, இதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 5,455 as accrued to the central government and 5,445 as accrued to the Telangana government, and there is no revenue to the Karnataka government. ஓகே, இது நம்ம கரெக்டாக தான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்? ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரான்சாக்ஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 4,500, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு 4,500. வில் கோ டு த ஃபஸ்ட் எவர் டேப் வி பர்ஃபார்ம்ட். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி கொஷின் பண்ணோம் இல்லையா, அதில் அப்படி தான் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ போயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் இன் திஸ் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4,500 போயிருக்கா, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4,500 போயிருக்கு. ஸோ இங்கேயும் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4,500, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4,500, ரைட்? நவ் ஐ கம் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனையே நான் மறுபடியும் போய் பார்க்குறேன். இதில் என்ன ஆகுது, என்டையர் டேக்ஸ் ரெவன்யூ அக்ரூஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐஜிஎஸ்டி அக்ரூஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட், கரெக்டாக? அங்கே ஐஜிஎஸ்டி 9,900 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இந்த கால்குலேஷன் படி இருக்குது. ஸோ வென் ஐ கம் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின், இங்கே ஆஃப்டர் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் B2X இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் என்டையர் 9,900 போகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஓகே, நவ் வி கம் டு த தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் நடக்கும்போது, பார்ட் ஆஃப் தி ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 5,445 அக்ரூ ஆகுது அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு 5,445 அக்ரூ ஆகுது, கரெக்ட்? இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது when the third part of the transaction happens, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5,445 அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5,445. ஸோ இது இப்படி செக் பண்ணும்போது தான் we will understand that the entire question we have calculated perfectly right. Okay, this is that first question which was quite tricky. The question might sound very easy, but this how long it takes அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. Please feel free to let me know if you have any questions, and we'll discuss in the next class for sure. Okay, thank you guys.